ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் டாக்கோஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லித்தரேன். ஆனியன் டொமேட்டோ நான் ஹாஃப் எடுத்திருக்கேன், கட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கோம், அது வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டும் எல்லாமே ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். குக்கும்பர் வந்து ஒரு ஹாஃப் எடுத்திருக்கேன், நீங்கள் அது கட் பண்ணிக்கோங்க. சில்லி ஒரு க்ரீன் சில்லி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கார்ன் பாருங்கள், ஒரு ஹாஃப் கார்ன் எடுத்து நான் பீல் பண்ணி வச்சுருக்கேன், பாயில் பண்ணது. ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு, பன்னீர் வந்து நான் இது மேரினேட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பிடிக்காதவங்க அப்படியே ப்ளெயினாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் பன்னீர்ஸ்லாம் ப்ளெயினாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மில்கி மிஸ்ட் கூட ப்ளெயினாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் மேரினேட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இப்போ ஒரு லெமன், ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நம்ம புழிஞ்சிக்கிறோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கோ வந்து மேக் பண்ண போகிறோம், அவுட்டர் ஷெல்லு. ஸோ தவா எடுத்துக்கிட்டு நம்ம அப்பளம் இருக்குல்ல, நல்லா பெரிய மிளகு அப்பளம் நான் எடுத்திருக்கேன், பப்படு. இது வந்து ஒரு சப்பாத்தி சைஸ், கொஞ்சம் சின்ன சப்பாத்தி சைஸ் மாதிரி இருக்கிறதா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ரொம்ப பொரியெல்லாம் விடக்கூடாது, அந்த பபிள்ஸ் மாதிரி மேலே வரணும். ஸோ அப்போ தான் நம்ம ஈஸியாக மேக் பண்ண முடியும். பாருங்கள், 2 சைடும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு 2 சைடும் அந்த பபிள்ஸ் வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? குட்டி 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 குட்டியாக பபிள்ஸ் வந்திருக்கு. ஸோ அழகாக அதே மாதிரி எல்லா பக்கமும் வரணும், சைடெல்லாம். திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க, ஒரே சைடே வச்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆகிடும், அப்பளம் வந்து பொரிஞ்சிரும். ஸோ லேசான சூடு ஏறணும். ஒரு கிளாத் கையில் வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு நான் ரோல் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே ஷேப்லேயே அப்படியே இருக்கும், நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சே இருக்கணும். பாருங்கள், அதே ஷேப்பில் வச்சு ஆகிடும், அப்படியே அழகாக டாக்கோ ஷேப் வந்துருச்சு இப்போது நம்மளுக்கு. ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து டாக்கோஸ்குள்ளே போட போகிறோம். இப்போ எடுத்து நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த ஃபில்லிங் எவ்வளோ போட போகிறோமோ பாருங்கள். அந்த சைடு வந்துடும், ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. பாருங்கள், அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொரியண்டர் மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க, ஃபைனாக சாப் பண்ண கொரியண்டர். டொமேட்டோ கெச்சப் வந்து நான் அழகான டிசைன் போடுறேன். அடுத்தது அது மேலே ஒரு ஜிக்ஸாக்காக நம்ம இது போட போகிறோம், ஒயிட் மயோனஸ் சாஸ் வந்து அது மேலே போட்டுக்கோங்க, அழகான டிசைன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நீங்கள் கடித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ்ஸு, பப்படு பாதி வந்து பொரிஞ்சிருக்கும், அந்த வெஜிடபிள்ஸு, அந்த பன்னீர், கார்ன் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது சாஸோட ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஹெவன்லி ஃபீல் இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. ஸோ கீப் சப்ஸ்கிரைபிங், மோட்டிவேட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆச்சி சமையல். இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.